கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவாக அவர் அரசாண்டு கொண்டிருக்கின்றார். சமஸ்த இஸ்ரவேலையும் அவர் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தாவீது ஒரு நாள் என்ன நினைக்கின்றார், நம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளவு பேர் போர் புரிகின்ற தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய படைபலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் இஸ்ரவேல் யூதா ஆகிய தேசங்களுக்கு சென்று நீங்கள் மக்கள் தொகை கணக்கிடுங்கள் என்று சொல்லுகின்றார். அது கடவுளுடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்காது என்று சொல்லி அங்கே அவையில் இருந்தவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் தாவீது என்ன செய்கின்றார், ஆட்களை அனுப்பி அங்கே எவ்வளவு மக்கள் போர் செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள், இந்த படைபலம் எவ்வளவு பெரியது என்பதை கண்டு கொள்ளும்படியாய் முயற்சிக்கின்றான். அந்த வேலையும் முடிகின்றது. அப்படி முடிகின்ற அந்த நேரத்திலே தான் தாவீதினிடத்திலே கடவுள் காத்தென்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் செய்தது மகா பெரிய குற்றம் என்று சொல்லி உணர்த்துகின்றான். அப்படி உணர்த்தப்பட்ட ஒரு நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை. தாவீது என்ன சொல்லுகின்றார், அதை காத்தை நோக்கி, அது கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்த அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்ன, இப்பொழுது நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன். அது மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசனத்தில் கடவுள் அங்கே அதற்கான பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை அங்கே குறிப்பிட்டு, தாவீதிற்கு எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள சொல் என்று அந்த பனிஷ்மெண்ட்டை கடவுள் சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனே தாவீது நடுநடுங்கி அவன் சொல்லுகின்ற வார்த்தை தான், தாவீது எவ்வளவு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லுகிறார், ஐயா, இப்பொழுது நான் மிக பயங்கரமான கொடிய இக்கட்டிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய கையிலே நான் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள், ஏன் கர்த்தருடைய கையிலே நாம் விழ வேண்டும்? அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கடவுளுடைய இரக்கம். ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், கடவுள் அதற்கான தண்டனையும் இப்பொழுது கொண்டு வந்து எதை நான் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை தெரிந்து கொள்ளும்படி சொல்லுகின்றார். ஆயினும் கூட அவருடைய இரக்கம் மகா பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் கர்த்தருடைய கையிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன், மனிதர் கையிலே விழாதிருப்பேனாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல ஊழியங்கள் விழுந்து போனதற்கு காரணம், பலர் பயங்கரமான இக்கட்டுக்குள்ளாய், பயங்கரமான கொடிய பிரச்சனைக்குள்ளாய் சிக்கி கொண்டிருப்பதற்கான காரணம் மனிதர்களுக்கு பயப்படுவது, ஆபத்து காலத்தில் மனிதர்களிடத்தில் ஓடி நிற்பது, மனிதர்களுக்காக கடவுளை விட்டு கொடுப்பது போன்ற காரியங்கள் தான் இன்றைக்கு மாபெரும் தோல்வியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தாவீது இங்கே குறிப்பிடுகின்றார், நான் மனிதர் கையிலே விழாதிருக்கட்டும். என் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அதிகமானது என்பது எனக்கு தெரியும். ஆகவே
நான் கர்த்தருடைய கையில் என்னை ஒப்பு கொடுத்து விடுகின்றேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இப்படிப்பட்டதான மதியீனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது உண்டு தான். நாம் பலவித காரியங்களை இது கடவுளுக்கு உகந்ததா இல்லையா என்று தெரியாமல் மனம் போன போக்கில் சில நேரங்களிலே கடவுளுடைய மனதை புண்படுத்தி காயப்படுத்தி அவருடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து விடுவது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இனிமேல் கடவுளிடத்தில் அவ்வளவுதான், எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் விலகி போய் விடுவோமானால் நாம் நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிறோம். மாறாக தாவீது இங்கே அழகாய் குறிப்பிடுகிறார் பாருங்களேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கடவுளுடைய இரக்கம் மகா பெரியது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக வனாந்திர பகுதியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் 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 கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் காரியங்களை நடப்பித்தால் கூட வேதம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்தில் அவர் வெகுவாய் மன்னித்த கடவுள் என்று எழுதியிருக்கிறது. அவர் வெகுவாய் மன்னித்தாராம். ஆம், அவ்வளவு இரக்கம் நிறைந்த கடவுள் நம் மீது இரக்கம் காண்பிப்பதற்கு, அன்பு காண்பிப்பதற்கு, கிருபை காண்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். தாவீது அழகாக சரியாக அதை செய்தார். அவர் சொல்லுகிறார், கடவுள் என்னை அடித்தால் கூட பரவாயில்லை, நான் அவருடைய கரத்திலேயே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் மனிதனை நான் தேடி, மனிதனை நம்பி, மனிதனிடத்திலே நான் போகாதிருப்பேனாக என்று. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நேசிக்க, நம்மை மன்னிக்க, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, நம்மை ஆசீர்வதிக்க, எல்லா காரியங்களையும் புதிதாக்க ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் இன்னும் ஆவலோடு கூட அவர் காத்து கொண்டிருக்கிறார், நாம் வருவோம் என்று சொல்லி கடவுளுடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து விடுவோம். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கடவுளால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றும் இல்லை. கடவுள் எந்த ஒரு மனிதனையும் அப்படியே வெட்டி துண்டாக்கி நீ போய்விடு, இனி உனக்கும் எனக்கும் எந்த பந்தம் பாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத ஆண்டவர். ஆதாம் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் நிர்வாணியாய் வெட்கப்பட்டு நிற்கும் பொழுது அவருடைய இரக்கம் எவ்வளவு உச்சத்தில் இருந்தது என்பது தெரியும். ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர் தோல் உடையை உண்டாக்கி ஆதாமுக்கு உடுத்து வித்தார். அவ்வளவு இரக்கம் நிறைந்த கடவுள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இக்கட்டுகள், போராட்டங்கள், மகா பெரிய கொடிய தண்டனை நம் தலையின் மீது கத்தியாய் தொங்கிக் கொண்டிருந்தால் கூட மனுஷருக்கு பயந்து, மனுஷருக்கு பிரியமாய், மனுஷரை திருப்திப்படுத்தும்படியாய் ஒரு நாளும் ஓடிவிட வேண்டாம். கடவுளை பிடித்து கொள்ளுவோம். அவருடைய கரம் நம்மை அணைக்கின்ற கரம், அவருடைய கரம் நம்மை தேற்றுகின்ற கரம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கரம். அவர் நம்மை அடித்தாலும் நம்மை அணைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். கடவுள் தாமே எப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை, இரக்கத்தை நமக்கு காண்பித்து தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்படி அவர் நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசை தந்து அவர் சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய், பராமரிப்புக்குள்ளாய், பாதுகாப்புக்குள்ளாக நம்மை இணைத்து என்றென்று நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.